நான் சத்யரூபா. இந்தியாவோட பின்னலாடை நகரம்னு சொல்லக்கூடிய திருப்பூர்ல தான் நான் இருக்கேன். 12ஆம் வகுப்புல வணிகவியல் பாடப்பிரிவு தேர்வு செஞ்சு 600க்கு 590 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைஞ்சேன். உடுமலைப்பேட்டை பெதப்பமட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில தாங்க நான் படிச்சேன். சரி, படிச்சேன், நல்ல மார்க்கும் வாங்கினேன். இதை பத்திலாம் நான் ஏன் பேசுறேன், என்னை பத்தி ஏன் அறிமுகப்படுத்துறேன்னு நினைப்பீங்க. ஏன்னா இந்த மார்க் வாங்க உறுதுணையா இருந்தவங்களுக்கும் இனிமே என்னோட கல்வி பயணத்துல ஊக்கமளிக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன நன்றி. பெற்றோர்கள் எப்பவுமே எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் என் குழந்தை என்னோட ஒரு படி மேலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் ஆசிரியர்கள் தான் கிட்ட படிக்கிற மாணவர்களை மட்டும் பார்க்காம தான் குழந்தைகளா நினைச்சு நேரான பாதையில கூட்டி சொல்றாங்க. இலக்கே இல்லாம இந்த பாடப்பிரிவு தேர்வு செஞ்சவங்களுக்கு கூட இந்த பாடப்பிரிவோட முக்கியத்துவத்தை அறிவுறுத்தி தொடர்ந்து உற்சாகம் அளிச்சது எங்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான். என்னதான் இந்த பாடப்பிரிவு மத்தவங்க அலட்சிய செய்தாலும் மேல்நிலை வகுப்புல முழு பாடத்தையும் படிக்கிற எங்களுக்கு முழு பலமாகவும் வளர்ச்சிக்கு பாலமாகவும் இருந்தது எங்க டீச்சர்ஸ் தான். சரி, டீச்சர்ஸோட உந்துதலை தாண்டி எங்களை பாதிக்கிற விஷயம் என்னன்னா, மற்ற பாடப்பிரிவுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவங்கள் மதிப்பு எதுவுமே எங்க பாடப்பிரிவுக்கு கொடுக்கப்படலைங்கிறது தான். ஏன்னா உயர்கல்வி சார்ந்த முழுமையான அறிவுரைகள் ஏதும் எங்க பாடப்பிரிவுக்கு கிடைக்கல. இதனால வணிகவியல் பாடப்பிரிவை குறைவாவே மதிப்பிடுறாங்க. கூடவே எங்களையும் தான். இதெல்லாம் பத்தி பேச தகுந்த அரிய வாய்ப்புல பேசியிருக்கேன் பாருங்க. எல்லாருமே மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்கள சில பேர் இப்பவும் ஏளனம் பேசிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறதுல என்ன தவறுன்னு நான் கேட்குறேன். எல்லா மாநிலங்கள்லையும் அவங்கவுங்களோட தாய் மொழியை படிக்கிறதுல என்ன தவறுன்னு நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் வணிகவியல் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த அரசு எங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வணிகவியல் படிக்கிறவங்கன்னா நீட் ஜேஇ எக்ஸாம் பத்தி நிறைய கவர்மெண்ட்ஸ்ல எல்லாம் பேசுறாங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் சிஏ படிப்பு பத்தியும் வணிகவியல் படிக்கும் மாணவர்கள் பத்தியும் இன்னும் எந்த இதுவுமே எங்கேயும் சொல்லவே இல்லை. தமிழ் வழி கல்வி, அதுவும் அரசு பள்ளியில படிக்கிறத மரியாதை குறைவா நினைக்கிறவங்க மத்தியில இந்த பசங்களுக்கு தான் என் வகுப்புல முன்னுரிமைன்னு சொல்லி படிக்காதவங்களுக்கு ஆர்வத்தை கூட்டி படிக்கிறவங்களை உற்சாகப்படுத்தி மேலும் ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேட்கறவங்களை ஊக்கப்படுத்தி தேடுதல் அப்படிங்கிற பேராயுதத்தை அறிமுகப்படுத்தினாரு. புத்தகத்தையே பார்த்தா உங்களை சுத்தி நடக்கிற உண்மையான வணிகத்தையும் பொருளாதார ஏற்றங்களும் இறக்கங்களும் எப்ப தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு உலக பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தினாரு. படிச்சதை எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தாரு. மொழி மேல் இருக்க பயத்தை போக்கி அதை எப்படி அணுகணும்னு கத்து கொடுத்தாரு. யாருப்பா அவரு என்னன்னு யோசிக்கிறீங்க? அவருதான் CATMA சதீஷ் விஸ்வநாதன், ஃபவுண்டர் ஆஃப் முன்னேற்றம் அண்ட் கோ ஃபவுண்டர் ஆஃப் வித்யலோகா. சரியான வழிமுறை, முறையான தொழிற்கல்வி பத்தின விழிப்புணர்வு, இது எதுவுமே இல்லாம எத்தனை வணிகவியல் மாணவர்கள் இருக்காங்கன்னு இது எல்லாத்தையும் யோசித்து விளக்கமான பாடவரை மற்றும் உயர்கல்வி பத்தின தீர்க்கமான ஆலோசனை, இது எல்லாத்தையும் இந்தியாவை விட்டு போனதுக்கு அப்புறமும் சொல்லி தந்துட்டு இருக்காரு. இந்தியாவிலே இல்லாம எப்படி சொல்லி தராரு? அதாங்க ஆன்லைன் கிளாஸ் மூலமா சொல்லி தராரு. அதுவும் எந்த ஃபீஸும் வாங்காம இலவசமா சொல்லி தராரு. இங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச்ல கிடையாது, எல்லாருமே ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ் தான். இந்த இப்பேற்பட்ட கிளாஸ்ல நானும் ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா முன்னேற்றமோட மிஷன்ல பங்கேற்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்பேற்பட்ட தனிநபரோட மிஷனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு அமெரிக்கன் ரெசிடென்டான முன்னேற்றம் கிளாஸ் வித் சதீஷ்னு ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவர் வணிகவியல் படிக்கும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு சிஏ படிப்பு. ஆனா அதை பத்தி இந்த அரசு ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு அவங்களுக்கு தெரிவிக்கல, இந்த செய்தி யாருக்கும் தெரிவிக்கலன்னு நான் ஒரு வருத்தமா தெரிவிச்சுக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட கொடுத்தா அவர் கண்டிப்பா ஒரு 2047 அவர் கண்டிப்பா 1000 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கொண்டு வருவாரு. என்னோட மாவட்டமும் தொழில் மாவட்டம், நிறைய சாயப்பட்டறை ஸ்பின்னிங் மில்ஸ் கொண்ட மாவட்டம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னை வளர்த்துக்க கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு முன்னேற்றம் பைகின்ற இந்த தொழில் வட்டத்தை தாண்டி என்னால என்னோட வெற்றி பாதையோட மைல்களை அடைய முடிஞ்சதுன்னா உங்க எல்லாத்தாலையும் 590 லிஸ்ட்ல இடம்பெறும். வாய்ப்புகளின் வாசல் படி இதோ முன்னேற்றம் கிளாஸ் வித் சதீஷ். கதவுகள் திறந்தே உள்ளது, தரமான கல்வி தர. வினாடியும் வீணடிக்காமல் விண்ணப்பியுங்கள் சகோதர சகோதரிகளே. சாதனை பல புரிய. வாழ்க தமிழ்.